ஹலோ ட்ரேடர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் இருக்கும். எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதை கொஞ்சம் பொறுமையாக எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால் இன்றைக்கி நான் ஒரே ஒரு கம்பெனியோட சார்ட்டை மட்டும் எடுத்து அதை எப்படி நான் அனலைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக காட்டுறேன். கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ. கொஞ்சம் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ட்டு MOIL அப்படிங்கிற சார்ட்டு தான். சார்ட்டை எடுத்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுது? நார்மலாக இப்போ நம்ம பார்க்குறப்ப என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸு, அதாவது இந்த இடம் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இந்த இடம் ஒரு அப் ட்ரெண்டு. இங்கனக்குள்ளே ஒரு சின்ன கன்சால்டேஷன் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்குது. நம்மளுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்குது. டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸு. இப்போது அந்த கன்சால்டேஷன் ஃபேஸை பிரேக் பண்ணியிருக்குது. 2-3 டேஸ் பேக் தான் இந்த கன்சால்டேஷன் ஃபேஸை பிரேக் பண்ணியிருக்குது. எந்த சார்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் 3 ஃபேஸ் தான் இருக்கும். ஒன்று அப் ட்ரெண்டாக இருக்கணும், இன்னொன்று டவுன் ட்ரெண்டாக இருக்கணும், இன்னொன்று கன்சால்டேஷன் ஃபேஸாக இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சைடுவேஸ்ன்னு சொல்லுவாங்க, கன்சால்டேஷன் சொல்லுவாங்க. சைடுவேஸுங்கிறது இதை மாதிரி தான் இருக்கும். தெரியுதா? ஒரே ஜோனுக்குள்ளே, அதாவது ஒரே இதுக்குள்ளே ஒரு பாயிண்ட்லேருந்து கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும், இப்படி தான் இருக்கும். ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் அப்சைடு பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு லாங் பொசிஷனுக்கு போகலாம். இதே இது இங்கே எடுக்காமல் இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நம்ம செல் பொசிஷன் தான் போயாகணும். இல்லை நம்ம என்ட்ரி ஆல்ரெடி இதில் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த என்ட்ரியை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இங்கே பிரேக் ஆகிருக்குது அப்சைடு. ஸோ அப்சைடு நம்மளுக்கு பிரேக் ஆகிருக்கிறதுனால நம்ம இதில் ஒரு பை என்ட்ரி எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். பை என்ட்ரி அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 10% ஸ்டாப் லாஸ் ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கணும். அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு கீழே உங்கள் ஸ்டாப் லாஸ் இருந்தால் போதும். இதில் ப்ரீவியஸ் ஸ்விங் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இந்த இடம் தான். இப்போ நான் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்குதா? ஸோ இதுக்கு கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். புரியுதா? இப்போது நல்லா பாருங்கள். இது ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸு, ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்குது, ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட் இருந்திருக்குது. ஸோ இது ப்ரீவியஸ் ஸ்விங்குன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்விங்குக்கு கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். அதே மாதிரி இதுதான் இந்த லைன் தான் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லைன். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு கீழே இருக்கணும், ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு கீழேயும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கரண்ட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு கீழே. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 6.4% நம்ம ஸ்டாப் லாஸை செட் பண்ணுற மாதிரி இருக்குது. டார்கெட் நம்ம எங்கே வேணாலும் டார்கெட் சூஸ் பண்ணலாம். ஆனால் 10% அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. நான் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கிறதுனால எனக்கு தெரியுது. டார்கெட் 10% நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா வித்தின் 10 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு 10% அப்படிங்கிறது கிடச்சிடுது. இப்போ அதுவே நீங்கள் இப்போ நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து அந்த ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் போகிறப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த இங்கே இருக்குது. அடுத்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் போய் நீங்கள் பார்க்குறப்போ நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ், மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 445 ருபீஸு. 445 ருபீஸுங்கிறது ஆல்மோஸ்ட் 15.5%. இப்படி நம்ம ரெசிஸ்டன்ஸை பார்த்து நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ எல்லா டைமும் இமீடியட்டாக நம்மளுக்கு அந்த டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணுறது கிடையாது. ஒரு 50 to 70% ஆஃப் த டைம் என்ன நடக்குது அப்படின்னா 2-3 டேஸில் 10% அப்படிங்கிற டார்கெட்டை போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வித்தின் 15 minutes கேண்டில்லையே போய் அதை டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கிடுது. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த 10% அப்படிங்கிற மார்க்கை அதை டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகிறதுக்கே ஒரு 4 to 5 days அப்படிங்கிற மாதிரி எடுக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 10% அப்படிங்கிறத நம்ம டார்கெட்டாக செட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், ஈஸியாக வித்தின் 10 டேஸில் நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடும். நம்ம நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இதே மாதிரி அடுத்து நம்ம ஸ்டாக் ஏதாச்சும் என்ட்ரி இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி நம்மளுக்கு இந்த டீட்டெயிலை கேட்டதுனால தான்.
இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.